அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அதிமுகவில் திடீரென கலகம் செய்ய தொடங்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான நட்பான சில சீனியர்கள் முக்கியமான மெசேஜ் ஒன்று கொடுத்திருக்காங்களாம். அது குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியதோடு அதிமுகவிலையும் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செங்கோட்டையன் அதிமுகவில் திடீரென கலகம் செய்ய தொடங்கியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்குங்க. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான நட்பான சில சீனியர்கள் முக்கியமான மெசேஜ் ஒன்று கொடுத்திருக்காங்களாம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் எடுத்த பாராட்டு விழாவில் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் கலந்து கொள்ளல. விழாவை அவர் புறக்கணித்தது சர்ச்சையாக்கியும் இருக்கு. உள்கட்சி பூசல் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டும் வந்தது. அதற்கு ஏற்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் வைக்கப்படாததால செல்லல அப்படின்னு செங்கோட்டையனும் சொல்லியிருக்காரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படம் இல்லாததால் அந்த விழாவை புறக்கணித்ததாக அவர் தெரிவித்திருந்தார். விளக்கமும் அளித்திருந்தார். நாங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவங்க. எங்களை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்களின் படங்கள் விழாவில் கிடையாது. அதனால் அந்த கூட்டத்திற்கு நாங்கள் நான் செல்லலை அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார். உண்மையான காரணம் அது கிடையாது அப்படின்னும் பலரும் சொல்கிறாங்க. அதாவது அதிமுகவினர் வட்டாரத்தினர். அது மட்டும் இல்லாமல் சீனியரில் ஒருவர் இது தொடர்பாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னா கட்சியில் ஒற்றுமை இருக்க வேண்டும். பிரிஞ்சவங்க நீக்கப்பட்டவங்க கட்சியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் வருகிறார் செங்கோட்டையன். கடந்த ஒரு வருடமாக சசிகலாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் வருகிறாராம். சசிகலாவின் எண்ணத்தை பிரதிபலிக்கிறத போலவே செங்கோட்டையனின் சமீபகால நடவடிக்கைகளும் அமைஞ்சிருக்கு. செங்கோட்டையன் கொங்கு மண்டலம், அதே எடப்பாடியின் அதே ஜாதி பின்புலத்தையும் சேர்ந்தவர். செங்கோட்டையனுக்கு எடப்பாடியை விட அவர் ஜாதி பின்புலத்தில் அதிக பவர் இருக்குங்க. செங்கோட்டையன் சீனியர் அப்படிங்கிறதுனால அவருக்கு உட்கட்சி சப்போர்ட் அதிகமாகவே இருக்கும். செங்கோட்டையன் அதிமுகவில் திடீரென கலகம் செய்ய தொடங்கி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான நட்பான சில சீனியர்கள் முக்கியமான மெசேஜ் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதன்படி பார்த்தோன்னா செங்கோட்டையனை பன்னீர்செல்வத்தை போல எளிதாக எதிர்கொள்ள முடியாது. இது ரொம்ப சவாலான விஷயம். கவனமாகவே எதிர்கொள்ள வேண்டும். இது போக செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்திலேயே அரசியல் செய்தவர். அவருக்கு கட்சி அரசியல், நிர்வாக பிரச்சனை, ஜாதி ஃபார்முலாக்களை எதிர்கொள்ள தெரியும். இதெல்லாம் போக செங்கோட்டையன் எதிர்ப்பு அலை போல மற்ற சீனியர்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய காரணமாகவே அமையும். செங்கோட்டையன் டெல்லி சப்போர்ட்டை பெறலாம். ஏன்னா எடப்பாடி பாஜகவுடன் நெருக்கமாக இல்லை. ஆனால் செங்கோட்டையன் இறங்கியும் போகலாம். செங்கோட்டையன் கொங்கு மண்டலம், அதே எடப்பாடியின் அதே ஜாதி பின்புலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பாஜக இவர் பக்கம் செல்லவும் தயாராகவே இருக்கும். செங்கோட்டையன் செயலை கவனமாக பார்க்கணும். முக்கியமாக ஒரு வருடத்தில் தேர்தலை வைத்து கொண்டு இந்த பிரச்சனையை எதிர்கொண்டா வாக்குகள் சல்லியாக நொறுங்கிடும். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை அவருக்கு நெருக்கமானவர்கள் எச்சரித்தும் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுக விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தடுக்கி விழுந்தா
தமிழ்நாட்டில் யார் எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு வந்த சோதனை யாருக்கும் வந்திருக்காது. எதிர்கட்சி தலைவரின் கட்டளையில தான் இந்த கூட்டம் நடைபெறுது. எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோது கட்சிக்காக பாடுபட்டவன். என்னை சோதிக்காதீங்க, இதுதான் எனது வேண்டுகோள். நான் தெளிவாகவே இருக்கிறேன். என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது. நான் எத்தனை ஆண்டுகளில் அரசியலில் இருக்கேன், எண்ணற்ற தலைவர்களில் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் காட்டிய பாதையில் தான் நான் சென்று கொண்டிருக்கேன். செய்தியாளர்கள் என்னிடம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. காலையில் சொன்னதை இப்போதும் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்கும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியதும் தற்போது கவனம் பெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தோல்விக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய சில துரோகிகள் தான் காரணம் அப்படின்னு அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறதும் மற்றொரு புறம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கும் அவர் விளக்கமும் அளித்திருக்காரு. செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் என்ன சொல்லியிருந்தார் இது தொடர்பாக அப்படின்னா, துரோகி என யாரை குறிப்பிட்டாரு என்பதையும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது, தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில துரோகம் செய்திருக்கிறாங்க. அதை கவனமாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அந்நியருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் சார்பில் பாராட்டு விழாவும் நடத்தப்பட்டது. ஆத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வச்சதால அவருக்கு பாராட்டு விழா நடந்திருக்கு. இந்த விழாவில் அதிமுக மூத்த தலைவர்களின் ஒருவரான செங்கோட்டையன் கலந்தும் கொள்ளல. இது அதிமுகவில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த விவகாரம் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படியாக பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில் நேற்று செங்கோட்டையன் பேசியது புதிய புயலையும் கிளப்பியிருக்கு. அதாவது சில துரோகிகளால தான் தோல்வி அடைந்திருக்கிறோம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஈரோடு அந்தியூர் பகுதியில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழாவில் பேசிய செங்கோட்டையன், அதிமுக என்ற இயக்கத்தை எம்ஜிஆர் துவங்கினார். இந்த இயக்கத்தை தொடங்கிய போது சாதாரண தொண்டனாக உள்ள வந்த, அதன் பின் படிப்படியாகவே உயர்ந்த. இந்த முறை தான் தோல்வியை தழுவி இருக்கும். சில துரோகிகளால தான் இந்த தேர்தலில் தோல்வியை அடைந்திருக்கிறோம். அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் பேச்சு அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இதனை அடுத்து இதற்கு செங்கோட்டையன் விளக்கமும் அளித்திருந்தார். அதாவது அதிமுக தோல்விக்கு துரோகிகள் தான் காரணம் அப்படின்னு கூறியது அந்தியூருக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி பெயரை பொது கூட்டத்தில் கூறாதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த செங்கோட்டையன், பொதுச் செயலாளர் அப்படின்னும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னும் அழுத்தமாக கூறி வருகிறேன் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. செங்கோட்டையன் விவகாரம் அதிமுகவில் விஸ்வரூபம் எடுத்து வரக்கூடிய நிலையில் இது பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எந்த கருத்தையும் தெரிவிக்கல. அதே நேரத்தில் பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைய தயார் என்று நேற்று கூறி பரபரப்பையும் கிளப்பியிருந்தார். அதாவது நான், சசிகலா, தினகரன் ஆகியோர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேர தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பு எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியும் வராங்க. அதில் செங்கோட்டையனும் ஒருவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன சோதிக்காதீங்க அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வேதனை குரல் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான OS மணியனிடம் செங்கோட்டையன் விவகாரம் குறித்து பேசியும் இருக்காங்க. அதாவது செங்கோட்டையன் ஆதங்கத்தில் இருக்காரு அப்படின்னும், வருத்தத்தில் இருக்காரு, கோபத்தில் இருக்காரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவரே நேற்று முன்தினம் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. இந்த இயக்கம் நன்றாக இருக்கணும், வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய எண்ணம் அப்படின்னு அவர் தெளிவாக சொன்ன பிறகும் அதை பற்றி பேசுவதற்கு வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னிடமிருந்து எதையாவது வார்த்தைகளை வாங்கி எதையாவது செய்துவிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் என்ன சோதிக்காதீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அப்படி சொல்லியிருப்பாரு. தன்னிடம் அழைப்பு கொடுக்க வந்த விவசாய சங்க நிர்வாகிகளிடம் தானே அதை சொல்லியும் இருக்காரு. அதை கட்சியில் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னும், அது விவசாய சங்க கூட்டமைப்பினர் நடத்திய விழா, அதில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி படங்களை வைப்பது குறித்து முடிவெடுக்க
அவர்களுக்கு உரிமை இருக்கு. அதே சமயம் அவர்களின் படங்களை வைக்க வேண்டும் என்பது சட்டமும் கிடையாது. அது கட்சி விழாவும் கிடையாது. அதனால் அவர்கள் படம் வைக்காததால கலந்து கொள்ளல அப்படின்னு சொன்னது விவசாய சங்கத்தினரின் விழாவை தானே தவிர கட்சி விழாவையும் கிடையாது. அவர் போதாததற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி. தினமும் பல நல்லது கெட்டதுகள்ல கலந்து கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் அவர் போகாததற்கு வேறு முக்கிய காரணங்கள் இருக்கும். அதிருப்தி தான் காரணம் என்று சொல்ல முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காரு.